லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நான் போய் அவங்க கிட்ட பேசி அந்த கம்பெனியை நானே வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. வர்மா கிட்ட இருந்து நம்ம மீட்ட பணத்துல இருந்து கொஞ்சத்தை எடுத்து இந்த கம்பெனியை வாங்க அட்வான்ஸ் பண்ணிட்டேன். நாளைக்கு மிச்ச பணத்தை கொடுத்து கம்பெனியை உன் பேர்ல திரும்பவும் ரிஜிஸ்டர் பண்ணிடலாம் சஞ்சீவ். இந்த விஷயம் நம்ம வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். உனக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டுமேன்னு உன்கிட்ட சொல்ல வேண்டான்னு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். நம்ம கம்பெனி நம்ம கையை விட்டு போனப்போ இந்த மாதிரி தான் நீ சோகத்துல இருந்த. அதை பார்த்து நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். சோகத்துல இருந்த உன்னை சந்தோஷமா மாத்தணும்னு ஆசைப்பட்டேன். அது இப்போ நடந்துருச்சு. என்ன சஞ்சீவ், ஏ சர்ப்ரைஸ் எப்படி இருந்தது? உனக்கு ஹாப்பியா? என்னோட வரமே நீதான் டெய்லர். நீ எனக்கு நான் இழந்த கம்பெனியை மீட்டி கொடுத்துட்டேன். பதிலுக்கு நான் உனக்கு ஒண்ணு கொடுக்க வேண்டாமா? என்ன கொடுக்க போற சஞ்சீவ்? நம்ம செகண்ட் ப்ராஜெக்ட் தான். செகண்ட் ப்ராஜெக்டா? அப்படின்னா? அதான் சொன்னேனே, நம்ம ரெண்டாவது பாப்பா. என்ன சஞ்சீவ், நீ பெரிய கேடிதா சஞ்சீவ். எங்க சுத்தினாலும் உன் புத்தி அங்கதான் போகுது இல்ல? வேற எங்க போய் போவோம்? அதான புருஷ லட்சணம். ரெண்டாவது ப்ராஜெக்டான வேலைய இப்பவே ஆரம்பிச்சிடலாம் அபி. நான் போய் கதவு அபி கைய விடு. அதெல்லாம் முடியாது சஞ்சீவ். டெய்லர், என்னோட ரெண்டாவது ப்ராஜெக்டை நான் இன்னைக்கு முடிக்காம விட மாட்டேன். சஞ்சீவ் சும்மா இரு சஞ்சீவ். சரி விடு, கதவு திறந்தே இருக்கட்டும். திறந்தே இருக்கட்டுமா? அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். சஞ்சீவ் 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 வேண்டாம். சஞ்சீவ் வேண்டாம் சஞ்சீவ். ஐயோ சஞ்சீவ், இப்படி பார்க்காத சஞ்சீவ். எனக்கு ஒரே வெக்கமா இருக்கு. ஓ அப்படியா? ஆனா எனக்கு பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கே. இருக்கும் இருக்கும். சஞ்சீவ் வேண்டாம் சஞ்சீவ். பகலே இதெல்லாம் வேண்டாம் சஞ்சீவ். எனக்கு வேணும். வேண்டாம் சஞ்சீவ். சஞ்சீவ் சஞ்சீவ். அத்தை. என்ன அபி, ஏதோ பதட்டமா இருக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை, நான் நார்மலா தான் இருக்கேன். சஞ்சீவ் தூங்குறானா? ஆமா அத்தை, டயர்டா இருக்குன்னு இப்பதான் படுத்தாரு அத்தை. அப்படியா? உங்க ரெண்டு பேர்கிட்டயும் ஒரு விஷயம் பேசலான்னு வந்தேன். அப்படிங்களா அத்தை? அத்தை சஞ்சீவ் ஒன்னும் நல்லா தூங்கி இருக்க மாட்டாரு. எழுப்புனா எழுந்திருச்சிருவாரு. நான் எழுப்புறேன். சஞ்சீவ் சஞ்சீவ், அத்தை வந்திருக்காங்க, எழுந்திரீங்க. என்னம்மா? நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா நானும் சந்தோஷம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரிம்மா, வரோம். அம்மா போயிட்டாங்க, நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாமா? சஞ்சீவ் வேண்டாம் 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 சஞ்சீவ், வேண்டாம் சஞ்சீவ். சொன்ன கேளு சஞ்சீவ். ஐயோ சஞ்சீவ், ஐயோ சஞ்சீவ் வேண்டாம். அத்தை பார்த்துட்டாங்களே. ஐயோ, என்ன அம்மா எப்படி பாக்குறாங்க? அம்மா என்னம்மா இங்கே நின்னுட்டீங்க? ஒண்ணும் இல்ல. அத்தை இருக்கும்போது ஏன் சஞ்சீவ் இப்படி பண்ற? எல்லாம் நம்ம ரெண்டாவது ப்ராஜெக்ட்டுக்காக தான். போதும், ஒரு ப்ராஜெக்டே போதும். நீ கீழே வா, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அபி 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 அபி
அத்தை ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே, என்ன அத்தை? அது ஒண்ணும் இல்லம்மா, பாப்பாக்கு நாம இன்னும் பேர் வைக்கலல்ல, அத பத்தி பேசலான்னு தான். அத்தை, நாங்களும் இத பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தோம். ஆமாம்மா, ஒரு நல்ல நாள் பார்த்து ஒரு பெரிய மண்டபத்துல கிராண்டா ஃபங்க்ஷன் வச்சு பாப்பாக்கு பேர் வச்சிடலாமா? இல்ல சஞ்சீவ், நான் வக்கீல் கிட்ட பேசிட்டு தான் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கே வரேன். பாப்பாக்கு பேர் வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டு சொத்தெல்லாம் பாப்பா பேர்ல ரெஜிஸ்டர் பண்ண முடியுமா? இப்போ நம்ம வீட்டு சொத்தெல்லாம் பாப்பா பேர்ல மாத்தியே ஆகணும். நாளைக்கு நல்ல நாள், அதனால தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் சொல்லி ரொம்ப சிம்பிளா பாப்பாக்கு நம்ம வீட்லயே பேர் வச்சிடலாம். உனக்கு ஓகே தானே? அபி, உனக்கு ஓகே தானே? ஓகே தான் சந்தோஷ். நாளைக்கே பாப்பாக்கு பேர் வச்சிடலாம். அப்ப அபி குழந்தைக்கு பேர் வச்சுட்டா சொத்தெல்லாம் நம்ம கை விட்டு போயிடுமா ஸ்ரீஜா? அப்படிலாம் எதுவும் போகாதுமா, நீ கொஞ்சம் சும்மா இரு. அப்போ நானும் பாப்பாக்கு பேர் வைக்கிறதுக்கான வேலையை ஆரம்பிச்சிடுறேன். டேய் சந்தோஷ், கவனிச்சியா? என்னம்மா கவனிக்கணும்? சுத்தம். அபியும் சஞ்சீவும் கண்ணிலேயே பேசிக்கிட்டாங்களே, அதை கவனிச்சியா? அப்படியா? அத நான் கவனிக்கலையேம்மா. நீ எதைதான் சரியா கவனிச்சிருக்க? என்ன அபி, சஞ்சீவ் சொல்லாம நீ ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்ட போல இருக்கு. இல்ல அத்தை, சஞ்சீவ கேட்காம எப்படி அத்தை? கேளுமா, தாராளமா கேளு. சரி அபி, பாப்பாக்கு பேர் வைக்கிறதுக்கு ஏதாவது முடிவு எடுத்திருக்கியா? ஆமா சந்தோஷ். சந்தோஷ், நான் பாப்பாக்கு ஏற்கனவே ஒரு நல்ல பேரை செலக்ட் பண்ணி வச்சுட்டேன். அப்படியாமா? அத்தை, நான் பாப்பாக்கு என் அக்கா பேரை வைக்கலான்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீங்க வேற பேரை முடிவு பண்ணிட்டீங்களா? நானும் உங்க அப்பாவும் நேத்தே ஜோசியரை போய் பார்த்து பேசிட்டோம். ஜோசியரு பாப்பாவோட நட்சத்திரத்திலேயே பேர் வைக்க சொல்லிட்டாரு. நாளைக்கு பாப்பாவை தொட்டில்ல போட்டு பேர் வச்சிடலாம். அம்மா. என்ன சஞ்சீவ்? இல்லம்மா, அபியும் பாப்பாக்கு ஏதோ பேர் வைக்க முடிவு பண்ணிருக்கா. என்ன அபி, நீ பாப்பாக்கு ஏதாவது பேர் வச்சிருக்கியா? ஆமா அத்தை, பாப்பாக்கு ஒரு பேரை வைக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. அந்த பேர் என்னன்னா? நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நமக்கு பிடிச்ச பேரெல்லாம் பாப்பாக்கு வைக்க முடியாது. எந்த பேரை வச்சா பாப்பாவோட வாழ்க்கை நல்லா இருக்குமோ அந்த பேரை தான் பாப்பாக்கு வைக்க முடியும். அதனால நான் முடிவு பண்ணி வச்சிருக்கிற பேரை தான் நாளைக்கு பாப்பாவுக்கு வைக்க போறோம். சரிங்க அத்தை. ஆமா, அபி பாப்பாக்கு என்ன பேரை செலக்ட் பண்ணி வச்சிருக்கான்னு நீங்க கேட்கலாம்ல. வைக்காத பேரை எதுக்குடா கேட்கணும்? ஒரு பேர் வைக்கிற விஷயத்துல மாமியாருக்கும் மருமகளுக்கும் இடையில சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்ரீஜா. நாங்க என்ன சொல்ல? டேய் சஞ்சீவ், பாப்பா பேர் வைக்கிற விஷயத்துல நான் யார்கிட்டே எதுவும் கேட்க விரும்பல, விட்டு கொடுக்க போறதும் இல்ல. இனிமே இத பத்தி யாரும் எதுவும் பேச வேண்டாம்.
அபி நில்லு. என்ன அபி, நீயும் சஞ்சீவும் நான் பாப்பாக்கு என்ன பேர் வைக்க போறேன்னு கூட கேட்காம போறீங்க? அப்போ நான் பாப்பாக்கு பேர் வைக்கிறது உனக்கு பிடிக்கலையா? இல்ல நீ நினைச்ச பேர் தான் பாப்பாக்கு வைக்கணும்னு திமிரா இருக்கியா? அத்தை, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. நீங்க பேரை முடிவு பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் இத பத்தி கேட்க ஒண்ணும் இல்லைன்னு தான். ஏன் கேக்குறதுக்கு ஒண்ணும் இல்ல? எனக்கு புரிஞ்சு போச்சு. எனக்கு பிடிக்காத பேரை நான் பெத்த பிள்ளைக்கு நீங்க வைக்க போறீங்க. அதை எதுக்கு கேட்கணும்னு போற, அப்படிதானே? அத்தை, என்னத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? அம்மா, இப்ப என்னம்மா திடீர்னு வேற மாதிரி நடந்துக்கிறீங்க? நான் வேற மாதிரி நடந்துக்கிறேனா? வேற மாதிரி நடந்துக்கிறது நான் இல்ல, நீயும் உன் பொண்டாட்டியும் தான். ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னடா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? ஏன் பேத்திக்கு நான் பேர் வைக்க கூடாதா? அது கூட தப்பா? தாராளமா வைக்கலாம் அத்தை, அதுல எந்த தப்பும் இல்ல. நீங்க பாப்பாக்கு வச்ச பேரை நான் கேட்காம போனதுனால தானே உங்களுக்கு என் மேல இவ்ளோ கோவம். இப்ப சொல்லுங்க அத்தை, நீங்க பாப்பாவுக்கு வச்ச பேரை சொல்லுங்க, நான் கேக்குறேன். ஆசையா கேட்க வேண்டிய பேரை இப்படி கட்டாயப்படுத்தி சொல்ல வேண்டிய இருக்கு. எல்லாம் என் நேரம். ஐயோ, ஏம்மா அப்படி எல்லாம் பேசுறீங்க? அபிதான் நீங்க வச்ச பேரை கேக்குறேன்னு சொல்றாள்ல. சொல்லுங்கம்மா, பாப்பாக்கு என்ன பேரை வச்சிருக்கீங்க? ஸ்ரீஜா, அபி குழந்தைக்கு பேர் வைக்கிற இந்த விஷயத்தை வச்சே சீதாவையும் அபியும் பிரிச்சிடலாம் போல இருக்கே. ஆமாம்மா. என்னம்மா அமைதியா இருக்கீங்க? உங்ககிட்ட தான் கேக்குறேன், சொல்லுங்க. பாப்பாக்கு என்ன பேரை வச்சிருக்கீங்கன்னு அபிகிட்ட சொல்லுங்க. பாப்பாக்கு வச்ச பேர் தானே, என்னன்னு சொல்றேன் கேளுங்க. பாப்பாக்கு வச்ச பேரு அனுஷ்யா தேவி. அனுசியா தேவியா? அத்தை, ஆமா அபி, அனுஷ்யா தேவி தான் உங்க அக்கா பேரு. நீயும் அனுன்னு தானே பாப்பா பேர் வைக்கலான்னு நினைச்ச? ம், எனக்கு தெரியாதா என் மருமகளை பத்தி? நான் எல்லார் மாமியார் போலையும் மாமியாருங்கிற அதிகாரத்துல உன் விருப்பத்துக்கு எதிரா பண்ணுவேன்னு பயந்துட்டியா அபி? நான் அப்படி என்னைக்கும் செய்ய மாட்டேன். ரெண்டு பேரும் ஒரே பேரை பாப்பாக்கு வச்சுட்டு கொஞ்ச நேரத்துல எங்க எல்லாரையும் ஒரு மாதிரி ஆக்கிட்டீங்க. டேய், என் மருமக விருப்பத்தை மீறி நான் ஏதாவது செய்வேனா? சும்மா விளையாட்டுக்கு பண்ணேன்டா. கொஞ்ச நேரத்துல எங்க எல்லாரையும் ஒரு வழி பண்ணிட்டீங்களே. ஆமா, நீங்களும் அப்பாவும் ஜோசியரை போய் பார்த்தேன், பாப்பாக்கு நட்சத்திர எழுத்துல தான் பேர் வைக்கணும் அப்படின்னு சும்மா சொன்னீங்களா? யாரா சும்மா சொன்னா? பாப்பாவோட நட்சத்திரம் அனுஷ்யா தான், பாப்பாவோட பேரும் அனுஷ்யா தேவி தான். இதெல்லாம் பார்க்க பார்க்க எனக்கு கடுப்பு தான் வருது. வாமா. அபி, கோமா பேசிட்டேனா? இல்ல அத்தை,
நீங்க இதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் பேசினது இல்லைல்ல, அதான் அத்தை. அபி, நான் உன் அத்தை இல்ல, உன் அம்மா. நான் உன்னை என்னைக்கும் கஷ்டப்படுத்த மாட்டேன். சீதாவும் அபியும் சண்டை போட்டுக்குவாங்கன்னு பார்த்தா கடைசியில வெண்ணெய்க்கு ஆசைப்பட்டவங்களுக்கு விளக்கெண்ணெய் கிடைச்ச கதையாயிடுச்சு. அபி குழந்தைக்கு நாளைக்கு பேரு வச்சு இந்த வீடே சந்தோஷமா இருக்க போகுது. அதுக்கு நான் விட மாட்டேன். அந்த அபி குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் நாளைக்கு நடக்கவே நடக்காது. இந்த மொத்த குடும்பமும் சோகத்துல கண் கலங்கி தத்தளிக்க போகுது பாரு. என்னடி சொல்ற? ஆமாமா, நாளைக்கு இந்த வீட்ல பெரிய பூகம்பமே வெடிக்க போகுது. நான் வெடிக்க வைக்கிறேன். நீ குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துருவாமா? சரி. நீ சொன்ன மாதிரி பக்காவா நடிச்சு கொடுத்துட்ட. நீ பேசின அமௌண்ட் எடு. இந்தாங்கம்மா, உங்க தயவால தான் இந்த கல்யாணம் நின்று போச்சு. நான் ஆசைப்பட்ட பொண்ணு என் மேல விருப்பம் இல்லாட்டி கூட அவ எனக்கு கிடைச்சா. இதே மாதிரி வேற வேலை இருந்தா சொல்லு, செய்றேன். சரிம்மா, சொல்றேன். புது நம்பரா இருக்கு. ஹலோ, நான் ஸ்ரீஜா பேசுறேன். அருணா உங்க நம்பரை என்கிட்ட கொடுத்தாங்க. உங்களை பத்தி அருணாக்கா நிறைய சொல்லிருக்காங்க. நீங்க ஜெயில இருந்து 2-3 நாளைக்கு முன்னாடி தானே ஜாமீன்ல வந்தீங்க? ஆமா. சொல்லுங்க மேடம், என்ன விஷயம்? எனக்கு நீங்க ஒரு வேலை செய்யணும். சொல்லுங்க மேடம், செய்றேன். இவ்வளவுதானே? நான் என் புருஷன் கூட வந்து சிறப்பா செஞ்சிடுறேன் மேடம். சொதப்பிடக்கூடாது. அதெல்லாம் சொதப்ப மாட்டேன் மேடம், நீங்க கவலைப்படாதீங்க. நாளைக்கு எல்லாரும் முன்னாடியும் நீங்க சொல்ற அந்த அபி எப்படி கண்கலங்கி நிக்கிறான்னு மட்டும் பாருங்க. சரி, அந்த அபி, அவளோட குழந்தை, அவங்க போட்டோ, மத்த டீடைல்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு அனுப்புறேன். சரிங்க மேடம். இந்த ஸ்ரீஜா. ஸ்ரீஜா, நாளைக்கு என்னடி பண்ண போற? வெயிட் பண்ணி பாருமா. அபி, நீ நினைச்சிட்டு இருந்த பேரைத்தான் அம்மாவும் நினைச்சிருக்காங்க. ஆமா சஞ்சீவ், அத்தை என்கிட்ட விளையாட்டா சொல்லிருக்காங்க. பாப்பா, நாளைக்கு உனக்கு பேர் வைக்க போறோம். சஞ்சீவ், ஆ? நம்ம ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்காரங்க எல்லாரையும் நாளைக்கு பாப்பாக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடலாமா? கண்டிப்பா நானும் எல்லாரையும் கூப்பிடுறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. ம். அப்புறம் நாளைக்கு நீ ஃபங்க்ஷன்ல போடுறதுக்கு ஒரு சூப்பரான சாரி பர்ச்சேஸ் பண்ணலாம் அபி. சஞ்சீவ், எனக்கு விடு. உனக்கு தான் முதல்ல நல்ல ட்ரெஸ் எடுக்கணும். ஐயோ, எனக்கு இல்ல, உனக்கு தான் எடுக்கணும். இல்ல சஞ்சீவ், உனக்கு தான் எடுக்கணும். 2 பேருக்குமே எடுக்கணும். வாங்கம்மா. நானும் உங்க அப்பாவும் பாப்பாவுக்கு தொட்டில் வாங்க போனப்பவே நினைச்சோம் உங்க 2 பேருக்கும் நல்ல ட்ரெஸ் எடுக்கணும்னு. ஆனா நீங்க போடுற ட்ரெஸ்ஸ நாங்க எடுக்கிறத விட நீங்க எடுத்தாதானே நல்லா இருக்கும். அதான் எடுக்காம வந்துட்டோம். பாப்பாவை நான் பாத்துக்கிறேன். நீங்க 2 பேரும் போய் நாளைக்கு ஃபங்க்ஷன்ல போட்டுக்கிற மாதிரி நல்ல ட்ரெஸ்ஸா எடுத்துட்டு வாங்க. சரிங்க அத்தை. 2 பேரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க தான் இந்த வீட்டோட ராஜா ராணி. அதனால உங்க ட்ரெஸ்ஸும் அந்த அளவுக்கு இருக்கணும். நான் பழைய அபி சஞ்சீவா பார்க்கணும். கண்டிப்பாமா. வா அபி, நான் போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வரலாம். அத்தை, ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு
நான் ஒரு 10,000 பீரோல இருந்து எடுத்துட்டு போறேன். என்ன அபி இப்படி கேட்டுட்ட? உன் பீரோல இருக்கிறது உன் பணம். உன் பொண்ணு நம்ம ஒட்டுமொத்த சொத்துக்கெல்லாம் வாரிசு. என்ன அபி பணம்லாம் எடுத்துக்குவான்னு கேக்குற? அத்தை, இந்த வீட்டு கொத்து சாவி என்கிட்ட இருந்தாலும் நான் உங்ககிட்ட கேட்காம ஒத்த ரூபாய் எடுக்க மாட்டேன் அத்தை. அபி, உன்னோட இடத்துல மட்டும் ஸ்ரீஜா இருந்தா இதே வார்த்தையை சொல்லுவாளா? கண்டிப்பா சொல்ல மாட்டா. உன்னோட இந்த மனசுதான் அபி உன்னை இன்னும் மேல மேல கொண்டு போகுது. 10,000 என்ன, 10 லட்சம் கூட எடுத்துக்கோ.